வடமாநில இளைஞர் ஒருவரை அவருடன் வேலை பார்த்த நண்பர்களே கொலை செய்திருக்கிறார்கள். குறைந்த ஊதியம் கொடுத்தால் போதும் என்ற ஆசையில் அந்த இளைஞர்களின் முகவரியை கூட சரியாக கேட்காமல் வேலைக்கு சேர்த்ததால் தற்போது கொலையாளிகளை பிடிக்க முடியாமல் காவல்துறையும் திணறிக் கொண்டிருக்கிறது. எங்கே நடந்தது இந்த சம்பவம்? பார்க்கலாம். கொல்கத்தாவைச் சேர்ந்த இளைஞர் பிஷுஷ். இவரைத்தான் நண்பர்களே கொடூரமாக கொலை செய்துள்ளனர். அவர்களை தேடித்தான் காவல்துறையும் களத்தில் இறங்கியுள்ளது. திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே உள்ளது கொழுமம். இங்கே பாலகுமார் என்பவருக்கு சொந்தமான நூற்பாலை இயங்கி வருகின்றது. கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு கொல்கத்தாவைச் சேர்ந்த பிஷுஷ், தேக்பஷா, பப்பி ஆகிய இளைஞர்கள் இந்த நூற்பாலையில் வேலைக்கு சேர்ந்துள்ளனர். நூற்பாலையின் அருகிலேயே தங்கி 3 பேரும் வேலை செய்து வந்துள்ளனர். இந்த நிலையில்தான் கடந்த திங்கட்கிழமை 3 பேருக்கும் பாலகுமார் சம்பளம் கொடுத்துள்ளார். அதனை வாங்கிக் கொண்ட 3 பேரும் டாஸ்மாக் கடைக்கு சென்று மது அருந்தி உள்ளனர். இந்த சூழ்நிலையில்தான் அதிகாலையில் 3 பேரும் தங்கியிருந்த அறை வெளிப்பக்கமாக தாழிடப்பட்டிருந்தது. சந்தேகமடைந்த அக்கம் பக்கத்தினர் நூற்பாலை உரிமையாளரான பாலகுமாருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். விரைந்து வந்த அவர் அறையின் கதவை திறந்து பார்த்து அதிர்ச்சி அடைந்தார். அங்கே பிஷுஷ் படுகாயங்களுடன் கொலை செய்யப்பட்டு கிடந்துள்ளார். தகவல் அறிந்து வந்த குமரலிங்கம் காவல் நிலைய போலீசார் பிஷுஷின் சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் அவருடன் தங்கியிருந்த தேக்பசா, பப்பி ஆகியோரை தேடிய போது 2 பேரும் தலைமறைவானது தெரிய வந்தது. இதனையடுத்து போலீசார் நடத்திய விசாரணையில் சம்பள பணத்தை பிரித்துக் கொள்வது தொடர்பான தகராறில் பிஷுஷை 2 பேரும் அடித்து கொலை செய்தது தெரிய வந்தது. தொடர்ந்து மோப்பநாயும் வரவழைக்கப்பட்டு அந்த பகுதியில் தீவிர சோதனை நடைபெற்றது. மோப்பநாய் சடலம் கிடந்த இடத்திலிருந்து 3 கிலோமீட்டர் தூரம் வரை ஓடி சாலையில் நின்றது. எனவே கொலையாளிகள் சாலை வழியாக கோவை சென்று அங்கிருந்து ரயில் மூலமாக கொல்கத்தா சென்றுள்ளார்களா என்ற கோணத்திலும் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இது ஒருபுறம் இருக்க, ஆலையின் உரிமையாளர் பாலகுமார் 3 பேரின் முகவரிகள் மற்றும் அடையாள அட்டை எதையும் வாங்காமல் அவர்களை வேலைக்கு சேர்த்துள்ளார். வட மாநிலத்தவர்களுக்கு குறைந்த சம்பளம் கொடுத்தால் போதும் என்ற ஆசையில் சரியான முகவரியை கூட விசாரிக்காமல் வேலையில் சேர்த்ததால் கொலையாளிகளின் முகவரியை தேடிப்பிடிப்பதும் காவல்துறைக்கு சவாலாகவே இருக்கும் என்றும் கூறப்படுகிறது. அதில் வட மாநிலத்தவங்க ஒரு 3 பேர் வந்து தங்கியிருக்காங்க. அதில் அவங்களுக்குள்ள ஏற்பட்ட பிரச்சனையில் வந்து ஒருத்தர் மர்டர் பண்ணியிருக்காங்க. மிச்சம் 2 பேர் தப்பிச்சு போயிருக்காங்க. அவங்கள நாங்கள் தேடிக்கிட்டு இருக்கோம். இப்போ மற்ற புலன்களை தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். நிச்சயமாக அவங்களை கைது செய்வோம். தொடர்ந்து விசாரணையில் இருக்குங்க. டாக் வந்திருக்காங்க. மற்ற அது சம்மந்தமாக வந்து சயின்டிஃபிக் அசிஸ்டண்ட்டு எல்லாம் வந்திருக்காங்க. ஆஃபீஸர்ஸும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. நாங்கள் தொடர்ந்து புலன் விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்கோம். மேலே 2 தனிப்பட அமைச்சிருக்காங்க. தொடர்ந்து புலன் விசாரணையில் இருக்கோம். நாங்கள் விரைவில் எதிரியை கைது செய்வோம். வழக்கில் நடவடிக்கை எடுப்போம். வெளி மாநிலத்தவர்களை வேலைக்கு சேர்க்கும் போது அவர்களின் ஆதார் அட்டை உள்ளிட்ட அடையாள அட்டைகளை வாங்கிக் கொண்டு சேர்க்க வேண்டும் என காவல்துறை அறிவுறுத்தி வருகிறது. ஆனாலும் பலர் அதை காதில் வாங்கிக் கொள்ளாததால் இதுபோன்ற சம்பவங்கள் காவல்துறைக்கு தலைவலியாகி விடுகிறது. மோகன், நியூஸ் 7 தமிழ்.